ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தடவை அமாவாசைக்கு நாங்கள் பாசிப்பருப்பு வெல்லமும் கலந்த பாயசம் பண்ணோம். அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 1.5 கிளாஸ் பாசிப்பருப்பை 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசம் போயிட்டு அது வந்து ஓரளவுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும் பார்த்தீங்களா, அந்த இது வரைக்கும் வறுத்துக்கலாம். சைடில் இன்னொரு இதில் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி அதையும் வேக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் வேக வச்சா ஒரு 2 விசில் 3 விசில் நல்லா வெந்துடும். பாசிப்பருப்பும் நாங்கள் வந்து குக்கரில் தான் போட்டோம். ஒரு 4 விசில் வச்சது இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த வெந்த பாசிப்பருப்பில் நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியும் கலந்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பில் ஜவ்வரிசி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே குக்கரில் 1.5 கிளாஸ் பாசிப்பருப்பு வந்து கரெக்டாக 320 கிராம் இருந்தது. அதுக்கு நான் 1/2 கிலோ வெல்லமை நல்லா கரைச்சிக்கிட்டு பாகு மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த கரைசலை பாசிப்பருப்போடு சேர்த்துட்டோம். 1/2 மூடி தேங்காயில் ஒரு 4 ஏலக்காய் அதையும் அரைச்சி அந்த பாசிப்பருப்பு வெந்த பாசிப்பருப்போடு சேர்த்துட்டோம். இப்போ இந்த பாசிப்பருப்பில் ஜவ்வரிசி, வெள்ளைப்பாகு, தேங்காய், ஏலக்காய் பிடிச்சது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். பக்கத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காவை சின்ன சின்னதாக இது பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு வதக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை நம்ம தனியாக தான் வறுக்க போகிறோம். தேங்காயும் முந்திரி பருப்பும் ஒன்றா இது பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா முந்திரி பருப்பு சீக்கிரமாக கருகிடும். தேங்காய் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு வறுபடாது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இதை தனியாகவே நீங்கள் வறுத்து அந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயில் வறுப்பாங்க. ஆனால் நெய்யில் பண்ணால் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு தனியாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சூடாக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். திராட்சையெல்லாம் நல்லா முழுசாக அப்படியே ரவுண்டாக பலூன் மாதிரி நல்லா ஊதி வந்துடும். இது எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை வறுத்து அந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பாயசம் நிறைய பேர் ஜவ்வரிசி சேர்க்க மாட்டாங்க. ஜவ்வரிசி இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் தேங்காயெல்லாம் வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட். சேமியா பாயசம் விட இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஸோ அயன் இருக்குது வெல்லம் சேர்க்கறதால. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். டேக் கேர்.